வரலாறு தெரியணும் வரலாறு தெரியணும் எதுக்கு சொல்றாங்க? இப்ப வரலாற தெரிய வைக்கிறானுங்க. புரியுதுங்களா? வரலாறுங்கிற புத்தகத்தை ரிமூவ் பண்ணிட்டு சோசியல் சயின்ஸ் வச்சிருக்காங்க கம்யூனிட்டி பயலுங்க. வரலாறு தெரியணும்ல. இப்படி ஒரு வரலாறு, இப்படி ஒரு சம்பவம், கூட்ட நெரிசல்ல இத்தனை பேர் சேர்ந்தா, இத்தனை பேர் நின்னா இப்படி இடிச்சு கீழே ஊந்து சாவானுங்க, அவன் மேல எல்லாரும் ஏறி மிதிப்பானுங்க, செத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குங்களா? சுனாமின்னு ஒண்ணு வரதுக்கு முன்னால சுனாமியில செத்து போறதை பத்தி எவருக்கு தெரியும்? அது மாதிரி சுனாமி மாதிரி ஒரு கூட்ட அலையில இப்படி நடந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு? தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் கத்துனா உங்க மேல உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வரலாறு தெரியாது, வரலாறு தெரியும்னா வரலாறு தெரியும். அஜித் 3 கேரக்டர் நடிச்சாரு, கே.எஸ். ரவிக்குமார் டைரக்டர். அந்த வரலாறு படம் எல்லாம் நாங்களும் பார்த்திருக்கோம். ஆனா உங்க தலைவர் வரலாறு படைக்கிறாரு பாருங்க, பயங்கரமான வரலாறு படைக்கிறார் உங்க தலைவர். ஏங்க நான் வரலாறுனா ஹிஸ்டரி ஆஃப் லைஃப், ஹிஸ்டரி ஆஃப் என்ன சொல்றது வேர்ல்டோட. நான் அஜித் நடிச்ச படம் வரலாறுன்னு நினைச்சிட்டேன். பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும் படம், செம்ம சூப்பரா இருக்கும். இந்த சமுதாயத்தை, இந்த தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு வரலாறுங்கிற ஒரு சினிமாவுக்கு டைட்டில் வச்சு வரலாறே தெரியாம ஆக்கிட்டானுங்க பாத்தீங்களா? எந்த அளவுக்கு சதி செய்யறாங்க பாத்தீங்களா? அந்த பட டைட்டில விஜய்க்கு வச்சிருந்தா அப்ப உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அஜித்துக்கு போனதுனாலதான் இப்படி கொதிக்கிறீங்க. வரலாறுனா முன்னால் இருக்கிற காலங்கள், நடந்த காலங்கள், பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயத்த சொல்றதுதான் வரலாறு. அஜித் பட வரலாறுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க வரலாறு சொன்னது எனக்கு அங்க போயிருச்சு.